கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா. கடைசி இடத்தை எடுத்துக்கொள். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 87:2. யாக்கோபின் வாசஸ்தலங்கள் என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் வாசஸ்தலங்களை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனைவருடைய வாசஸ்தலங்கள் அனைத்தின் ஒன்று சேர்ந்த ஒருங்கிணைந்த அழகை காட்டிலும் சீயோனின் வாசல்கள் மிகுந்த அழகுடையவை என்பது ஆச்சரியமிக்கதாய் இருப்பினும் அது எவ்வளவு உண்மையானதாக இருக்கிறது. ஒரு பட்டணத்தில் அதன் வாசல்களை விட அதிக பிரபலமான இடங்கள் பல இருக்கும். ஆயினும் இங்கு கர்த்தர் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருப்பதாக நாம் வாசிக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த வாசல்கள் இப்பூமியில் ஜீவிக்கையில் கடைசியான இடத்தை எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களை குறிக்கின்றன. மெய்யாகவே கர்த்தர் சீயோனின் வாசல்களில் அல்லது சுவிசேஷத்தின் நிமித்தமாக கடைசியான இடத்தை எடுத்துக்கொள்ளுபவர்களிலேயே பிரியங்கொள்ளுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனிலும் சிறியவனாகிய நான் என்று எபேசியர் 3:8 தன்னை குறித்து கூறுகிறார். எல்லா தேசங்களிலும் இருந்து வரும் திரள் கூட்டமான பரதேசிகள் சீயோனின் வாசல்களின் வழியாக உட்பிரவேசிக்கிறார்கள் என்று சங்கீதம் 87:2 ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் கூறுகிறது. பரிசுத்தவான்கள் கடைசியான இடத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் ஜீவியத்தின் மூலமாகவும் ஊழியத்தின் வாயிலாகவும் அனைத்து தேசங்களினின்றும் ஜனங்கள் சத்தியத்தை நாடி தேவ சமூகத்துக்கு வருவார்கள். தேவன் தம்மோடு கூட பூரண வடிவுள்ள சீயோனில் நித்தியமாய் வாசம் பண்ணும்படியாக இப்பூமியில் கடைசியான இடத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்வதற்கென்று சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரையிலும் உள்ள மாந்தரை அழைக்கிறார். என்ன ஓர் உன்னத அழைப்பு! தீமையானவைகளில் நின்று ஒரு பட்டணத்தை அல்லது வீட்டை பாதுகாவர்களாகவும் கூட வாசல்கள் செயல்படுகின்றன. இந்த வாசல்களைப் போல தேவனுடைய வீட்டை அல்லது தேவனுடைய சபையை பாதுகாக்கும்படியாக கடைசி இடத்தை எடுத்துக்கொள்ள மனமுவந்திருக்கும் பரிசுத்தவான்கள் தேவனுக்கு தேவை.